பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும். அதே மாதிரி கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த 3 கோரிக்கையும் பாஜக செய்யறது ரெடியா இல்ல. இதை மடைமாற்றம் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு உட்காந்துருவாங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம். நாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை வேற. எந்தெந்த மாநிலங்களுக்கு நீட்டு வேணுமோ அவங்க வச்சுக்கலாம், எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையில்லையோ அவங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுதான் முதல்ல இருந்து தெளிவா இருக்கும். இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்களே, இத்தனை குடும்பங்கள் நடுத்தரில் நிக்குதுல, அதை ஏன் நீங்க அந்த ஒரு பெருந்தன்மையோட அதை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? அதுதான். இரண்டாவது, தர்மேந்திர பிரதானுக்கு பிறகு அமித்ஷாவை கேட்பாங்க, நரேந்திர மோடி கேட்பாங்க. ஒருவேளை அமித்ஷா தவறு செய்தால், ஒருவேளை இந்த மாணவர்களை கண்மூடித்தனமாகி தாக்கியது அமித்ஷா தான், அதே நாங்க கேட்போம். ராஜினாமா செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை எதிர்கட்சிகள், இளைஞர்கள், மாணவர்களுக்கு தவறே இல்லை. எதிர்கட்சி கேட்டா நீங்க எங்களை ஏமாத்திட்டு போயிருவீங்க. இத்தனை ஆண்டு நல்லா பாருங்க சார், இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் மற்ற திமுக அந்த கட்சி இந்த கட்சி எல்லாரும் வச்சு எந்த கோரிக்கை பிரைம் மினிஸ்டர் வாய் திறந்திருக்கிறாரா? பிஜேபிக்கு அந்த பொறுமை இல்ல. ஆட்சி எடுத்துட கூடாது, அடிச்சு நூறுக்கு எல்லாரும் அப்படின்னு போலீஸ் அனுப்புறாங்க. இப்போ என்னன்னா, சிஜேபியோட போராட்டத்தை எங்களுக்கு டேக் ஓவர் பண்ணணும், ஹைஜாக் பண்ணுன்ற எண்ணம் 1% கூட கிடையாது. தலைவர் ராகுல் காந்தி ஏன் போனார்னா, தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு இனியன் ராபர்ட் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்லிமெண்ட் மான்சூன் செஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. தொடர் அமளியிலால போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் அட்ஜோன் ஆகிட்டே இருக்கு. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் தொடர் போராட்டம், அவங்களையும் அழைச்சி இப்போ பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரவையும் கூடியிருக்கு. ஸோ நீட்டுக்கு ஒரு திருத்தங்கள் சட்டங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பிரதமரும் சொல்லியிருந்தாரு. என்ன திருத்தங்கள்? பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தேர்தல் முறை, அந்த தேர்வுக்கான அந்த முறைகேடுகள் களை எடுக்கப்படுமா? அதே போல நம்ம டிமாண்டும் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய டிமாண்டும் வெவ்வேறு டிமாண்டுகளாகவும் இருக்கு. ஸோ என்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கு சார்? சார், அதாவது இந்த சிஜேபியினுடைய போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு டெல்லியில ஜந்தர் மந்தர்ல. ஆனா கடந்த ஒரு வாரமா தான் அது ஒரு பீக் ரீச் பண்ணிருக்கு. இப்பதான் அதோடைய உச்சத்தை அடைஞ்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ஒன்றிய அரசு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தடீர் நடத்தியதா இருக்கட்டும், தலைவர் ராகுல் காந்தி தாக்குனதா இருக்கட்டும், இதெல்லாம் அதோடைய வெளிப்பாடு தான். ஏன்னா அவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியல. இந்த போராட்டத்தை இப்படியே நம்ம விட்டோம்னா இது வேற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு அச்சத்தினுடைய அடையாளமா தான் அவங்க கொடூரமா தாக்குனாங்க. இளைஞர்கள் பார்த்தோம், நம்ம லத்தியில ஆணிய சூரிய அடிச்சதா இருக்கட்டும், பெண்களை அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல தாக்குனதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்ப என்னன்னா, இந்த போராட்டத்தை அமைதிப்படுத்த வேண்டும், இதை பாசிஃபை பண்ணணும். இதற்கான தீர்வை பாஜக அரசால உடனடியாக கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வச்சிருக்கின்ற கோரிக்கை என்ன? 3 முக்கியமான கோரிக்கை. ஒன்று, சோனம் அவர்களை விடுவிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும். அதே மாதிரி கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த 3 கோரிக்கையும் பாஜக செய்யறது ரெடியா இல்ல. இதை மடைமாற்றம் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு உட்காந்துருவாங்க. உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம், நாங்க ஒரு புதிய மசோதாவை கொண்டு வருவோம். அந்த மசோதா என்ன சொல்லும்னா, இந்த தேர்வுகளை எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஒரு மசோதா. ஏற்கனவே நம்ம நாட்டில் இதுக்கான சட்டங்கள்லாம் இருக்கு சார். இதுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. என்டிஏன்ற ஒரு அமைப்பு தான் இங்க மோசடியான அமைப்பு. இது வரைக்கும் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் யூபிஎஸ்சி நடத்திட்டு இருந்தது. அந்த யூபிஎஸ்சி கிட்ட அதை புடுங்கி இந்த தனியார் நிறுவனமான என்டிஏ கிட்ட கொடுத்தாங்க. என்டிஏன்றது கவர்மெண்ட் செக்டர் கிடையாது, அது பப்ளிக் செக்டர் கிடையாது, இட்ஸ் பிரைவேட் ஆர்கனைசேஷன். அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா எக்ஸாம் நடத்துது. இந்த கம்பெனிக்கு எக்ஸாம் நடத்தவே தெரியல. இப்போ இதை இங்க திருப்பி என்ன ஆராய்ச்சி பண்ண போறீங்க? இதை நீங்க உட்காந்துங்க இப்போ சட்டத்தை இவங்க பாஸ் பண்ணி இதுக்கப்புறம் எப்படி தேர்வு நடத்தணுன்றதை இவங்க இது பண்ண போறாங்க. அதுக்கு எதிர்கட்சிகளை ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது இருக்கிற பிரச்சனையை மடைமாற்றம் எப்படி செய்யலாம், இந்த போராட்ட குழுவை எப்படி சைலன்ஸ் பண்ணலான்றதான் இப்போதைக்கு பிஜேபி மோடி உடைய நடவடிக்கையா இருக்கு. இவ்வளவு நாளா வாயை திறக்காத மோடி, எதுக்குமே வாயை திறக்காத மோடி நேற்று நைட்டு 11 மணிக்கு தோன்றார் தொலைக்காட்சியில. எனக்கு தெரிஞ்சு டிமாண்ட் அப்புறம் இப்பதான் டிவில வர்றாரு. நேற்று ஒரு காட்சி அளிக்கிறார். சொல்றாரு, இது மாதிரி நாங்க மாணவர்கள் கூட தான் இருக்கிறோம், நாங்க ஃபாஸ்ட் ட்ராக் கொண்டு வரோம், அதை கொண்டு வரோம், இதை கொண்டு வரோம். ஐயா, நடந்து முடிந்ததுக்கு பொறுப்பு எவன் எடுப்பான்? அந்த இளைஞர்கள் கேட்கறது ஒண்ணுதான், சிஜேபி சார்ந்தவர்கள் அல்லது போராட்டக்காரர்கள் கேட்கறது ஒண்ணுதான். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன நீதி? நீங்க இதுக்கப்புறம் எதை வேணா நீங்க பண்ணிக்கோங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்க என்ன நீங்க கொடுக்க போறீங்க? நிதி உதவி கொடுக்க போறீங்களா? நிவாரண நிதி கொடுக்க போறீங்களா? என்ன இருக்கு? தர்மேந்திர பிரதான் பொறுப்பெடுத்துப்பாரா? ஒரு குற்றம் நடந்ததுன்னா அந்த குற்றம் நடந்ததற்கு யாரெல்லாம் பொறுப்பு, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதை விட்டுட்டு இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் அவர்கள் பண்ண மாட்டாங்க என்ன அர்த்தம்? யூபிஏ 1 and 2ல நடந்த பேப்பர் லீக்ஸ் எல்லாம் சுட்டி காட்டுறாங்க.
இதை விட 2 மடங்குக்கு மேல வந்து UPA 1 and 2ல வந்து நடந்திருக்கு. அப்ப யாரு பொறுப்பேற்றாங்க? அப்புறம் மாநில அளவிலான விஷயங்களுக்கு வந்து நாங்க எப்படி மத்திய அரசு பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லியும் மத்திய அரசு தரப்புல கேக்குறாங்களே. இல்ல சார், இது என்னன்னா ஒண்ணு பிஜேபி இதை ஜெனரலைஸ் பண்ண பாக்குது. எதுனா எக்ஸாம்னா இப்படித்தானே இருக்கும், பேப்பர் லீக்லாம் நடக்கதானே செய்யும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வரலாமா நீங்க அப்படிங்கறதான் சொல்ல வராங்க மறைமுகமா. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ மற்ற எக்ஸாம்ஸ்ல போட்டி தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுடைய வயது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள், எத்தனை வாய்ப்புகள், அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா நீட் அப்படி இல்லை. 14, 15, 16 வயசு குழந்தைகள் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. அந்த தேர்வு வந்து எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, அதுல ஏற்படுகின்ற மோசடி, குளறுபடிகள்லாம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குதுன்னு யோசிக்கணும். இப்போ நான் நியாயப்படுத்தல, எந்த தேர்வு நடந்த முறைகளை நம்ம நியாயப்படுத்தல. ஆனா எந்த தேர்வினால் அதிகமான மன உளைச்சல், எந்த தேர்வினால் அதிகமான உயிரிழப்புகள், எந்த தேர்வில் அதிகமான இந்த செக்யூரிட்டி, டைட் செக்யூரிட்டி, கம்மலை கழட்டு, அதை கழட்டு, இதை கழட்டு, எதுக்கு இந்த பில்டப் எல்லாம், இதெல்லாம் பண்ணியும் கூட உங்களால தேர்வு நடத்த முடியலன்றதுதான் இங்க பாயிண்டிங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சார், இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சிஐஎஸ்எஃப்பும் தேர்வு நடத்த வருதுக்கு, அது போர்க்காலத்துல பயன்படுத்த வேண்டிய ராணுவ நிறுவனங்கள்லாம் இது எக்ஸாமுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ நீங்க எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கீங்க, என்டிஏ அப்படி என்ன என்டிஏ புடிச்சு தூங்குறீங்க, அதான் எனக்கு புரியல. அப்படி என்டிஏ கிட்ட என்ன நீங்க பாத்துட்டீங்க? என்டிஏ விட்டுட்டு நம்ம யூபிஎஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால இது வெற்றிகரமா நடத்த முடியும். இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேல சிவில் சர்வீஸ் கேடரையும் மற்ற அரசு நிர்வாகிகளையும் தேர்தல் யூபிஎஸ்சி தான். எதுக்கு நீங்க பிரைவேடைஸ் பண்ணீங்க 2014ல? அதுக்கெல்லாம் பதில் இல்லை. அதை விட்டுட்டு நீங்க வந்து இப்போ இந்த சட்டம் கொண்டு வந்து எல்லாம் சரியா வரும், எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு தரணும்னு கண் துடைப்பு, மடைமாற்றம் இதை பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கு எதிர்கட்சியும் தயாரா இல்ல, சிஜேபியும் தயாரா இல்ல. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நீ முதல்ல நாங்க சொல்றதை செய், அப்புறமா நீ சொல்றதை நான் கேட்கிறோம். அதனால வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்பதுதான் இறுதி முடிவு. அதுல யாருக்கும் எந்த குழப்பம் வேண்டாம். அவங்களும் தெளிவா இருக்காங்க, காங்கிரஸ் தெளிவா இருக்கு. காங்கிரஸ் தெளிவா சொல்லிருச்சு. காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு, ஏற்கனவே பஞ்சாயத்து நமக்கு நிறைய இருக்கு, ஏற்கனவே நீங்க கொண்டு வர போற பல சட்டங்களை நாங்க டிஸ்கஷன்ல வச்சிருக்கிறோம், அது பார்லிமெண்ட்ல நீங்க டிஸ்கஷன் பண்ணாம நீங்க வந்து பாஸ் பண்ண விட மாட்டோம், அது ஒரு பெண்டிங்ல பல விஷயம் இருக்கு. இதுக்கு நடுவுல இதுவரை வந்துருச்சு. முதல்ல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா, அப்புறம் தான் எல்லாம் டைம். அதனால காங்கிரஸ் கட்சியும் தெளிவா இருக்குது, சிஜேபியும் தெளிவா இருக்கு, பாஜக ஒண்ணும் பண்ண முடியாது. சார், இப்போ என்னதான் கோரிக்கைகள் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, தர்மேந்திரா பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்தால் எல்லாமே வந்து சரியாகிடுமாங்கிற ஒரு கேள்விதான் மீண்டும் வந்து எழ தோணுது. இப்போ திமுகவும் போராடுது அங்க டெல்லியில பார்லிமெண்ட்ல, அதே சிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா டிஎம்கேயோட டிமாண்ட் இருக்கிறது நீட் அபாலிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. அதே போல காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக என்ன நிலைப்பாடுல இருக்குன்னு தெரியல. தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து நீட் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா வெவ்வேறு மாநிலங்களில், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் நீட் இருக்கு, அந்த நீட்டுக்கு அப்போஸும் பண்ணல அவங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி நீட் ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையும் அதுல வந்து முன்வைக்கப்படுது. வெவ்வேறு மாநிலத்திலிருந்து அந்த முறைகேடுகளை களையிடுங்க, அந்த முறைகேடுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகளோடு, வெவ்வேறு கோணங்கள்ல வந்து இந்த அம்புகள் ஏவப்படுகிறது அல்லவா? இது முதல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, நீங்க சிஜேபியினுடைய கோரிக்கை என்பது நீட் ரத்து கிடையாது. சிஜேபி நீட்டை சீர்திருத்தம் பண்ணணும், அதாவது ரிஃபார்ம் பண்ணணும்ன்றதுதான் அவங்களுடைய கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை வேற. காங்கிரஸ் கட்சியும் அப்கோர்ஸ் சீர்திருத்தம் பண்ணணும் தான். ஆனா எந்தெந்த மாநிலங்களுக்கு நீட்டு வேணுமோ அவங்க வச்சுக்கலாம், எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையில்லையோ அவங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுதான் முதல்ல இருந்து தெளிவா இருக்கும். 2012 முதல்ல நீட் அறிமுகப்படுத்தும் பொழுதே இந்த நிலைப்பாடு தான். அந்த அப்ப கொண்டு வந்த நீட்டை வந்து உச்சநீதிமன்றம் கிராஷ் பண்ணிட்டு அதன் பிறகு கொண்டு வரப்பட்ட நீட், இப்ப இருக்கிற நீட் வந்து 2.0, அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் அதனாலதான் நாங்க திருப்பி சொல்றோம், இப்ப இருக்கிற நீட் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்க புதிய நீட்டை ஒண்ணு உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அது எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையோ அவங்க நடத்திக்கிட்டோம். தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தெளிவாக நம்புகிறது மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியான்னு. அப்ப மாநில சுயாட்சி, மாநில உரிமை, இந்திய கூட்டாட்சி, பெடரலிசம் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு எது வேணுமோ அது அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுதான். ஏற்கனவே காங்கிரஸ் தன்னுடைய வாக்குறுதியில 2024 தேர்தல் வாக்குறுதியில கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு புரட்சிகரமான அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஜெயிக்க முடியல. ஆனா மீண்டும் அடுத்த முறை வாய்ப்பு வந்தால் கல்வியை முதல்ல மாநில பட்டியலுக்கு தள்ளிவிட்டு அதன் பிறகு மாநிலங்களுக்கு நீட்டை வேணுமா வேணாமா என்கிற தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை அந்த மாநில அரசுகளுக்கு கொடுக்கணும், மாநில சட்டமன்றங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் இப்போதைக்கு. இப்போ தமிழ்நாடு ரத்து வேணும்னு சொல்லுது. இந்த ரத்து வேணுங்கிற அந்த ஸ்டாண்ட்ல குறுக்கிட்டு வருவதே வந்து நளினி சிதம்பரம் அவர்கள் தான் அப்படின்னு தானே வந்து உங்களுடைய எதிரணியினர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. சார், இது ஒரு பெரிய பழைய வாட்ஸ்அப் மெசேஜ். ஆக்சுவலா நீங்க சொல்றது என்னன்னா, அதாவது
திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் எந்த இடத்துலயுமே, நான் திருப்பி சொல்றேன், உச்ச நீதிமன்றத்துக்கு போய் பொதுநல வழக்கு தொடர்ந்து ஒன்றிய அரசு நீட்டை நடத்தணும் அப்படின்னு எந்த வழக்கும் பொதுநல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அவங்க ஃபைல் பண்ணல. அதுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவங்க உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அது என்ன வழக்குன்னா, ஒரு பிரைவேட் கிளைண்ட், ஒரு பாதிக்கப்பட்ட மாணவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் நீட் எழுத முடியாமல் போயிருச்சு. அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் வழக்கறிஞராக இருக்கின்ற திருமதி நளினி சிதம்பரம் போயிட்டு என்ன எழுத முடியலங்க, நான் வந்து எழுதணுங்க, இந்த தேர்தல் நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார். அவங்க பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. அவங்க கோர்ட்ல வாதாடுனது ஒரு பிரைவேட் கிளைண்ட்டுக்கு தானே தவிர நீட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த விதமான பொதுநல வழக்கு தொடரல. இதை நாங்க ஒரு முறை இல்ல, இதை 100 முறை நாங்க சொல்லிட்டோம். ஆனா திருப்பி காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. நளினி சிதம்பரம் தான் நீட்டுக்காக வாதாடுனாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து முழுக்க தவறான ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்ன்றதை நீங்க பதிவு பண்ணிக்கிறேன். சார், இப்போ இவங்களுடைய டிமாண்ட் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. சோனம் வாங்சுக் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முறித்து கொண்டாலும் நாங்க அறவழியில தொடர்ந்து ஜந்தர் மந்தர்ல நாங்க போராடுவோம் அப்படின்ற அறிவிப்பை செய்திருக்கிறாரு அபிஜித் தீப்கே அவர்கள். இப்போ இவர் ராஜினாமா செய்யணும்னு சொல்லுவீங்க, நாளைக்கு அமித்ஷா ராஜினாமா செய்யணும்னு சொல்லுவீங்க, அடுத்து நரேந்திர மோடி அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சொல்லுவீங்க. இது என்ன ஒரு புது விளையாட்டு அப்படின்ற மாதிரி கேள்விகளும் முன்வைக்கப்படுது. இல்ல சார், நீங்க 1960களில் நம்ம தமிழ்நாட்டுல அரியலூர்ல ஒரு பெரிய ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ரயில் விபத்து. அந்த சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு ரயில்வே மினிஸ்டர் அந்த லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணார். அதுதான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பொறுப்பெடுக்கிறதுனா என்ன, ஒரு அரசு எப்படி பொறுப்பெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை வந்துச்சு. அதன் பிறகு பல முறை பல அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே மிகவும் முதிர்ச்சியாக அதை பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்கிறோம்னா, ஏன் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னா, அவர் தான் அதுக்கு பொறுப்பு. நீங்க இவ்வளவு பெரிய முறைகேடு, இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, இந்திய ராணுவத்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னா, இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி சிச்சுவேஷன், இட் இஸ் வெரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு ஏன் தர்மேந்திர பிரதான் பொறுப்பெடுக்க மாட்டேங்கிறார்? அப்போ நீங்க பொறுப்பெடுத்து ராஜினாமா செஞ்சாதான் அதுல ஒரு ஒரு பெருந்தன்மை இருக்கு, ஒரு ஜெனராசிட்டி இருக்கு. அந்த பெருந்தன்மை ஏன் உங்களுக்கு வரலன்னு எனக்கு தெரியல. பதவி போனா போது இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்களே, இத்தனை குடும்பங்கள் நடுத்தருல நிக்குதுல, அதை ஏன் நீங்க அந்த ஒரு பெருந்தன்மையோட அதை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? அதுதான். ரெண்டாவது, தர்மேந்திர பிரதானுக்கு பிறகு அமித்ஷாவை கேட்பாங்க, நரேந்திர மோடி கேட்பாங்க. ஒருவேளை அமித்ஷா தவறு செய்தால், ஒருவேளை இந்த மாணவர்களை கண்மூடித்தனமாகி தாக்கியது அமித்ஷா தான், லத்தியில ஆணைய சொருகி அடிச்சது அமித்ஷா தான்னா அதையும் வைப்போம், அதையும் நாங்க கேட்போம், டவுட்டே இல்லை. அதை வந்து நரேந்திர மோடி தான் அமித்ஷா கிட்ட சொன்னாருன்னா அதையும் நாங்க நரேந்திர மோடி கிட்ட கேட்போம், தவறே இல்லை. தவறு யாரு செய்தாலும் ராஜினாமா செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை எதிர்கட்சிகள், இளைஞர்கள், மாணவர்களுக்கு தவறே இல்லை. எதிர்கட்சி கேட்டா நீங்க எங்களை ஏமாத்திட்டு போயிருவீங்க. இத்தனை ஆண்டு நல்லா பாருங்க சார், இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ், மற்ற திமுக, அந்த கட்சி இந்த கட்சி எல்லாரும் வச்சு எந்த கோரிக்கைக்கு பிரைம் மினிஸ்டர் வாய திறந்திருக்கிறாரா? எதுக்கும் வாய திறக்காத பிரைம் மினிஸ்டர் இறங்கி வந்திருக்கிறாரு. அரசாங்கம் இறங்கி வந்திருக்கு இன்னைக்கு. அதற்கு காரணம் இளைஞர்கள், அதற்கு காரணம் இந்த உண்மையான மாணவர்கள். அவங்களோட எழுச்சியை பார்த்து பயந்துட்டாங்க. அது பயந்து போய் தான் இன்னைக்கு வந்து மோடி நைட்டு 11 மணிக்கு வீடியோ போடுறாரு, 11:52. இப்ப என்னன்னா சார், ஆமா, இப்ப என்னன்னா, இப்போ இந்த மாணவர்களோட தன்னெழுச்சி போராட்டத்திற்காக பிரதமரே வந்து இதுவரைக்கும் வாய் திறக்காத பிரதமர் கீழே இறங்கி வராரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஏன் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி சிஜேபிக்கு அங்கீகாரம் தர மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க பேரை கூட நீங்க குறிப்பிட மாட்டேங்கிறீங்க. அதே போல இந்த மாணவர்கள் தன்னெழுச்சி போராட்டத்துல திரு ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்ட அந்த விதம், இதையெல்லாம் வந்து அந்த போராட்டம், நம்ம ஒரு பிரதான அப்போசிஷனா இருக்கும், நாம எடுக்க வேண்டிய இஷ்யூ அவங்க முந்தி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நாம எடுக்க தவறிட்டோம், இந்த இடத்துல நாம எப்படியாவது இந்த கிரெடிட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வரிஞ்சு கட்டி போய் ராகுல் காந்தி அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணி ஒரு தேசிய முழுக்க அவர் அந்த ஒரு கவனத்தை ஈர்த்துட்டாரோ, அந்த அரசியல் மலிவான அரசியல் காங்கிரஸ் செய்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. சார், எங்களுக்கு ஒரு நேர்மையான நோக்கம் இருக்கு. 2012 ஊழலுக்கு எதிரான இயக்கம், இந்தியா அகென்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அண்ணா ஹசாரே தொடங்கினார். அதை வந்து ஆர்எஸ்எஸ் தான் பேக்கப் பண்ணுச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரவாயில்ல இருக்கட்டும். அந்த இயக்கம் தொடங்கி அப்படியே நாங்க இந்தியாவில் ஊழலை ஒழிக்கவே போறோம், நாளையில இருந்து இந்தியாவில் ஊழலே இருக்காது பாருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஏமாத்தி வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த அண்ணா ஹசாரேயோட இயக்கத்தை முழுக்க கைப்பற்றியது பாஜக. அதுல பல பேர் பாஜகவுக்கு போனாங்க, அதுல விருப்பம் இல்லாதவங்க ஆம் ஆத்மி கட்சி தொடங்கினாங்க. அப்படிதான் அது நடந்துச்சு அந்த டைம்ல. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான செயலை காங்கிரஸ் செய்ய விரும்பவில்லை, அவ்வளவுதான் பாயிண்ட்.
நாங்க ஏன் சிஜேபிக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறோம் அல்லது அவங்களை ஏன் நாங்க என்டோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம்னா, அது முழுக்க முழுக்க இளைஞர்களால் தன் எழுச்சியோட தொடங்கப்பட்ட இயக்கம். அதுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம். அன்னைக்கும் நாங்க மரியாதை கொடுத்தோம். அண்ணா சார் இயக்கத்தை எந்த இடத்திலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்தது. ஏன்னா அது தன்னெழுச்சியாக இருந்த போராட்டமாக நாங்க நினைத்தோம், நம்பினோம். எங்களுக்கு தெரியாது அப்போ. அதனால நாங்க அதை விட்டோம். நாங்க எந்த இடத்துலயுமே போலீஸ் நாங்க வந்து சிஆர்பிஎஃப் அனுப்பிச்சு நாங்க அடிக்க யாரும் சொல்லல. அதனால ஆட்சி இழந்தோம். அந்த 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 இயக்கத்தை கேர்லெஸ்ஸா விட்டதுனால காங்கிரஸ் 2014 ஆட்சி இழந்தது. அன்னைக்கு இன்றைக்கு பிஜேபிக்கு அந்த பொறுமை இல்ல. ஆட்சி இழந்துடக்கூடாது, அடிச்சு நூறுக்கு எல்லாரையும் அப்படின்னு போலீஸ் அனுப்புறாங்க. இப்பவும் என்னன்னா சிஜேபியோட போராட்டத்தை எங்களுக்கு டேக் ஓவர் பண்ணணும், ஹைஜாக் பண்ணணுன்ற எண்ணம் 1% கூட கிடையாது. தலைவர் ராகுல் காந்தி ஏன் போனார்னா, பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் நாங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க போல, அபிஷேக் தீப்க்கு ஆதரவு தெரிவிக்க போல, சிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க போல, காவல்துறை உள்ள வந்து கண்டமேனிக்கு அடிச்சு காலி பண்ணிருக்காங்க இளைஞர்களையும் பெண்களையும் மாணவர்களையும். அதற்கு நியாயம் கேட்பதுக்கு தான் பதறி போய் போனார் தலைவர் ராகுல் காந்தி. முதல் முறை போலியே ஹத்ராஸா இருக்கட்டும், உணாவா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் தலித் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாலும் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்க ஒரு போயிருக்கிறார். இதுவரைக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜந்தர் மந்தருக்கு போயிட்டாரா? அந்த ஜந்தர் மந்தருக்கு இப்ப நாங்க போகணும்னா அவங்களுக்கும் பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க பிஜேபிக்காரங்க, பாருங்க இது காங்கிரஸ் தான் இதை ஊடுருவி செய்யறாங்க, காங்கிரஸ் ஆதரவோட தான் செய்யறாங்கன்ட்டு அந்த ஒரு நேர்மையான ஒரு போராட்டத்தை கொச்சப்படுத்திடுவாங்க, ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க. அது நடக்கும் தான் நாங்க நினைக்கிறோம். இளைஞர்களுடைய காங்கிரஸ் உந்துதலால் இந்த மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்ல. இப்ப அவங்க சைனாவோட தலையீடு, அமெரிக்காவோட தலையீடு, அந்நி நாடுகளோட தலையீடுல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இது பரவாயில்லையே. அது ஒர்க் அவுட் ஆகுது. இல்ல அதுதான் காமெடிங்க. நீங்க எத்தனை நாளைக்கு இன்னும் சைனா, அமெரிக்கா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. உள்ள காலிஸ்தான் தீவிரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள், இது வந்து பழைய டேப் ரெக்கார்டு. இது வந்து 84 கண்டுபிடிச்ச ரெக்கார்டு. இது இன்னும் விட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இதுல நம்ப தயாரா இல்ல. ஏன்னா அங்க இருக்கிறவன் சாமானிய குடும்பத்துல இருந்து வரான். வெறும் சார் அந்த கூட்டத்துல வந்தவன் வெறும் நீட் எக்ஸாம்காக மட்டும் வரல. அரசு வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. அரசு வேலை வாய்ப்புகள் தேர்ந்தெடுப்பதுல நிறைய முறைகேடுகள் இருக்கு. வேலையின்மை, அதிகமான வேலையின்மை, படிச்ச படிப்புக்கான வேலை இல்லை. இப்படி ஏகப்பட்ட புகைச்சல் வந்து கடந்த 10 வருஷமா இருந்தது சார். அதனுடைய ஒரு பிரஷர் வால்வு தான், ஒரு பிரஷர் அவுட்கம் தான் இந்த சிஜேபி என்கிற கட்சி. அப்படிதான் நீங்க பாக்காச்சு, இயக்கம் அப்படிதான் பாக்குறீங்க. அதை வெளிப்படுத்த தான் வந்திருக்காங்க. அது வந்து அவனுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் கெயின்ஸ்லாம் அது கிடைக்குமான்னு தெரியாது. தன்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அவன் காமிக்க வந்திருக்கான். ஏன்னா இதுல பாதி பேர் இன்னைக்கு இந்த சிஜேபி இயக்கத்துல இருக்கிற பாதி பேர் 2014 மோடி கோட்டை போட்டுறான். காங்கிரஸ் எல்லாம் சரியில்லைங்க, காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, ஊழல் பண்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்துட்டாரு பாருங்க. மோடி வந்துட்டாரு. மோடி ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கே ஊழல் இருக்காது, நாளைக்கு எல்லாம் சரியாயிரும், வேலை வாய்ப்பு நாளைக்கு அப்படியே இந்தியா முழுக்க வந்து நம்பி ஓட்டு போட்டுவேன் இன்னைக்கு வந்திருக்காங்க ஜந்தர் மந்தர்ல. அதனால இது முழுக்க முழுக்க மக்கள் இயக்கம். அதை காங்கிரஸ் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறது. நாங்க பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தான் ஆதரவு கேட்க போகணுமே தவிர அந்த இயக்கத்தையோ அந்த ஒரு கட்சியையோ அந்த மூவ்மெண்ட்டையோ டிஸ்டர்ப் பண்றது எங்க நோக்கம் கிடையாது. சார், இந்த போராட்டம் எதை வந்து உணர்த்துகிறது? வரும் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் வெகு தூரத்துல எல்லாம் இல்ல, இன்னும் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே உள்ளன. சோ இந்த போராட்டத்தினுடைய எதிரொலியாக இளைஞர்களும் சரி, எல்லா தரப்பு மட்டும் மக்களும் சரி ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா? ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு சமிஞ்சை இந்த போராட்டங்கள், மாணவர்களே இடிச்சு தன்னெழுச்சியாக இந்த எழுந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி இதை பாக்குதா? நிச்சயமா சார். ஆக்சுவலி ஆட்சி மாற்றம் 2024 நடந்திருக்க வேண்டியது. என்ன இந்த நிதிஷ்குமாரும் நம்ம நாயுடுவும் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்திருந்தால் டைனாமிக்ஸ் மாறி போயிருக்கும். கடைசி நேரத்துல இந்த முறையும் பாஜக வெற்றி பெறல. பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை, பாஜக வெற்றி பெறவில்லை. 2024 பாஜக வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை. அதனால அடுத்து வருகின்ற 29 பாராளுமன்ற தேர்தல்ல அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள், ஏற்கனவே இருக்கின்ற ஆன்டி இன்கமன்சி பிளஸ் மோடி மேல வச்சிருக்க நம்பிக்கை இப்போ உடஞ்சு போச்சு வட இந்தியாவில். நீங்க தான் பாக்குறேன், வட இந்திய இளைஞர்கள் தானே போராடுறாங்க. வட இந்தியா தானே மோடியை தூக்கி பிடிச்சது, வட இந்தியா தானே பிஜேபி ஜெயிக்க வச்சது இத்தனை தேர்தல்ல. இப்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இவங்க என்ன சும்மா இதே வந்து இந்து மதம், இந்து ராஷ்டிரம், இதே வந்து இந்துத்துவா, இதே வந்து ராமர் கோயில் விட்டுட்டு இருக்காங்க. சோறு இல்ல வீட்டுல அப்படின்றத புரிஞ்சுட்டாங்க, வேலை இல்லைன்றத புரிஞ்சுட்டாங்க. அதோட ரியாக்ஷன் தான். ஏன்னா நீங்க கேட்டீங்களா இவ்வளவு நாளா வட இந்தியா ஏன் அப்படி இருக்கு, வட இந்தியா ஏன் அப்படி இருக்குன்னு, அதுக்கான பதில் தான் நடந்திருக்கு. அதனால நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நோக்கி தான் நகர்கிறது. அது நிச்சயமாக காங்கிரஸ்க்கும் சாதகமா இருக்கும். ஏன்னா இந்த அமைப்பு ரீதியான கட்சிகளுக்கு தான் அது பலனளிக்கும். சிஜேபி வந்து நாளைக்கு தேர்தலில் போட்டியிடாமல் போலாம், அது வேற. ஆனா
அமைப்பு ரீதியாக இருக்கின்ற இயக்கங்களுக்கு தான், காங்கிரஸுக்கு தான் இந்தியா முழுக்க ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது நிச்சயமாக இந்த போராட்டம் அல்லது இதனுடைய இந்த எஃபெக்ட் வந்து காங்கிரஸுக்கு சாதகமா இருக்குன்றதான் எங்களுடைய கணிப்பார். நிச்சயமா பார்லிமெண்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரமும் அதே போல காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் பற்றியும் ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எக்ஸ்க்ளூசிவான பல தகவலை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.